இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு பயங்கர சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வெங்கடேஷ் தனியாக உட்காந்து யோசித்துட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப நல்ல சமயம். இந்த மாதிரி நேரத்தில் ரத்னாக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நடித்து அவன் மனசில் எப்படியாவது இடத்த பிடிச்சிடணும். அப்புறம் என்ன, நம்ம காலு கீழே போட்டு அவளை நசிக்கிற வேண்டிதான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு உடனே அவங்க அம்மாக்கா பார்க்கத்தான் கால் பண்ணுறாங்க. அந்த சைடு டே என்னடா ஊரே எதோ பேசுது, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீயாடா இதெல்லாம் பண்ண, ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை வந்துட போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பற்றிலாம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கால் பண்ணலை, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நீ ரத்னாவை பழி வாங்குறேன்னு ஓ வாழ்க்கை நீயே அழிச்சிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் சொல்கிறத செய்ய போறியா இல்லையா, ரொம்ப பேசாத, அப்புறம் அங்கே வந்து உன் கழுத்தை நெரிச்சு கொன்னே விடுவோம் போது, தேவையில்லாமல் பேசாமல் நான் என்ன சொல்கிறேன்னு அதை மட்டும் கேளு. நீ இப்போ உடனே இங்கே கிளம்பி வா, கிளம்பி வந்து நம்ம வீட்டுக்கு வா, இவ கூடலாம் சேர்ந்து வாழ வேணாம், ஊரே இவளை பற்றி தப்பாக பேசுது, இவன் என் மருமகளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லு, நான் உனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவேன், ரத்னா மனசில் இடம் பிடிச்சி அப்புறமேட்டி நம்ம வீட்டுக்கு அவளை வேலைக்காரியாக நான் கொண்டு வரேன், இதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது, உடனே அப்பா கூட்டிகிட்டு கிளம்புவா அப்படின்னு சொல்ல, டே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்றாங்க அவங்க அம்மா அப்பா. நான் இப்போ வந்தேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, டே வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க இங்கே கிளம்பி வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த திக்கா வந்துட்டு சண்முகமும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து அந்த பியூனை எல்லாரையும் வந்துட்டு தேடுறதுக்காக போயிடுறாங்க. நடு வீட்டில் வந்துட்டு மூலையில் ஒரு இடத்துல ரத்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி சுற்றி எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வெங்கடேஷோட அம்மா அப்பா வர்றாங்க. வாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பரணி கூப்பிட, என்னத்தை வர்றது, அதான் ஊரே காரி துப்புதே எங்களை அப்படின்னு சொல்ல, என்ன சித்தி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, என்னத்தை பேச சொல்கிறேன், நான் உங்ககிட்டலாம் பேச வரலமா, என் பையன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன், இங்கே யாருக்கிட்டையுமே நாங்கள் பேச விரும்பவே இல்லை, பிறகு நாங்கள் தான் உங்களை ஏதாவது பண்ணோன்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, அது எதுக்குப்பா எங்களுக்கு வம்பு, டே வெங்கடேஷ் எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்ல, எம்மா நீங்கள் எதுக்குமா இங்கே வந்தீங்க, எப்பா என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே என்னதான் நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வெங்கடேஷ் கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஊரில் எல்லாரும் எங்களை பார்த்து காரி துப்புறாங்கடா, உன் மருமக அப்படியாம்ல இப்படியாம்ல, ஸ்கூல்லே வந்துட்டு யாரு கூட சேர்ந்து கூத்தடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு ஏன் காதுபடவே அசிங்கமாக பேசுகிறாங்கடா, நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் எப்படிலாம் நம்மளை பற்றி காரி துப்புறாங்க தெரியுமா, அசிங்கமாக இருக்குது, வெளியில் தலை காட்டவே முடியல, இப்பேற்பட்டவளோட நீ சேர்ந்து வாழணுமாடா, இங்கே பாருடா நான் கடைசியாக கூப்பிட்றேன், ஒழுங்காக நம்ம வீட்டுக்கு வந்துரு, இவ கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, அவள் வாழ்க்கையை அழிச்சு ஓ வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிருவாடா அப்படின்னு சொல்ல, ஏம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ, இந்த மாதிரி நேரத்தில் நான் தாம்மா ரத்னாவுக்கு உறுதுணையாக இருக்கணும், என்ன போய் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க, என் ரத்னாவை பற்றி எனக்கு தெரியுமா, அவள் இப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது, யாரோ ஒரு களவாணி பையன் இப்படியெல்லாம் பண்ண அவளை மாட்ட வச்சிருக்கான், என்னை வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து வீட்டில் வந்து சும்மா இருக்க சொல்கிறீங்களா, நான் கண்டிப்பாக ரத்னாக்கு துணையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறேன், ஏன்டா இப்படி நீ வந்துட்டு இவளை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்க, அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறாளே, இவளை பற்றி ஊரே தப்பாக பேசுது, பேர்பட்டவ கூட நீ சேர்ந்து வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, ரத்னாக்கு அப்படியே கோவத்தில் கையெல்லாம் வந்துட்டு முறுக்குறாங்க, அப்படியே முறைச்சிக்கிட்டு உடனே வந்துட்டு வெங்கடேஷ் சொல்கிறாங்க, கண்டிப்பாக சண்முகமாமா அவனை கண்டுபிடிச்சி எல்லா உண்மையும் சொல்ல வச்சு என் ரத்னா பத்தினின்னு சொல்லிட்டு நிரூபிப்பாங்கம்மா, என் ரத்னா வந்துட்டு நெருப்பு, அவளை யாராலையும் தொடவே முடியாது அப்படி இப்படின்னு வெங்கடேஷ் வந்துட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்க, ஆமாம் நீ தான் இப்படி என்னதுமோ அவ இவன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, ஆனால் அவளுக்கு உன் மனசில் சுத்தமாக இடம் கிடையாது, அது அவன் அந்த கிறுக்கு பையன் அறிவுன்னு கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கானே அவனைத்தானே இவளுக்கு பிடிச்சிருக்கு, அதான் எல்லாருமே வந்துட்டு இப்படி காரி துப்புறாங்க இந்த குடும்பத்தை அப்படின்னு சொல்ல, சித்தி கண்டதை பேசிகிட்டு இருக்காதீங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாம வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கீங்க, வெங்கடேஷே வந்துட்டு இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டார்ல, தயவுசெய்து இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கடுத்து எதனால பேசிக்கல, சித்தப்பா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இங்கேருந்து சித்தியை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். வெங்கடேஷ் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகட்டும், ரத்னா நல்லவன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு நிரூபித்து அதே ஸ்கூலில் என் ரத்னா மறுபடியும் போய் பதவியில் உட்காரணும், அதுக்கடுத்து ரத்னா என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு தயாராக தாம்மா இருக்கேன், அவளோட முடிவை நான் அப்படியே ஏற்றுக்கிடுவேன், அவள் என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வெளியில் போயிடுவேன், ஆனால் இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் ரத்னாவை விட்டு வெளியில் வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு வந்துட்டு வெங்கடேஷ் பயங்கரமாக டைலாக் கொடுத்து நடிச்சிட்டு இருக்க, யார் டைவேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. வெங்கடேஷையும் நீ எப்படியா நாசமாக போ, நாங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டோம், இந்த கேடு விட்டவளோட நீ சேர்ந்து வாழ எப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருந்து.